அடுத்து அறிவிப்பாளர் கவிஞர் KM தாஜ் சார் அவர்கள் என்பாய் அழைக்கின்றேன். போதோடு கூடிய நாளும் மணம்பெறும் என்பார்கள், கம்பன் வீட்டு கட்டுத்துறையும் கவிபாடும் என்பார்கள். என்னவோ தெரியவில்லை, எனக்கும் இப்போது அடிக்கடி கவிதை வருகிறது. நன்றி. அடுத்து ஒலிபரப்பாளர் கவிஞர் எஸ் ரஃபீக் சார் அவர்களை அன்பாய் அழைக்கின்றேன். நன்றி. அடுத்து ஆசுகவி அன்புடி கவிஞர் நமது அன்புக்குரிய ஆசுகவி அன்புடி அவர்களை அன்பாய் அழைக்கின்றேன். உறுதியாக பாலமுனையை பெற்றெடுத்த புதல்வர், நல்ல கவிதைகளை நமக்கு தந்தவர் பாலமுனை பாரூக் அவர்களை அன்பாய் அழைக்கின்றேன். நன்றி. கவியரங்குக்கு வந்த உங்கள் கரங்களை வெறும் கரங்களாக விட நமக்கு விருப்பமில்லை என்பதனால் பாடலாய் பரிசளிக்க இருக்கிறோம். இந்த நிறுவனத்தின் ஏற்பாட்டாளர், இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்த எமது அன்புக்குரிய என் இனிய நண்பர் TLCயின் முகாமைத்துவ பணிப்பாளர் ரிஸ்வான் அவர்கள் வழங்குகின்ற பாடல் பரிசு உங்களுக்காக. இந்த காலகால கவியரங்குக்கு உங்கள் நேரங்களை ஒதுக்கி வருகின்ற சிறப்புகளுக்காக TFCயின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது ஒரு இனிய பாடல். உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்று முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே. வேதனை தீரலாம், வெறும் பனி விலகலாம், வெண்மேகமே புது அழகிலே நாம் இணையலாம். உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை இன்று முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே.
வாழ்வென்பதோ கீதம் வளர்க்கின்றதோ நாதம் நாளொன்றிலும் ஆனந்தம் நீ கண்டதோ துன்பம் இனி வாழ்வெல்லாம் இன்பம் சுகராகமே ஆரம்பம் நதியிலே புதுப்புனல் கடலிலே கலந்தது நம் சொந்தமோ இன்று இணைந்தது இன்பம் பிறந்தது உறவுகள் தொடர்கதை உணர்வுகள் சிறுகதை ஒரு கதை இன்று முடியலாம் முடிவிலும் ஒன்று தொடரலாம் இனி எல்லாம் சுகமே இனி எல்லாம் சுகமே